நான் அந்த ஃபைல் எடுத்து பார்க்கும்போது அந்த ஃபைல புடுங்கிட்டு போயிட்டாரு. எனக்கு என்னமோ அந்த ப்ரொஃபசர் மேல தான் டவுட்டா இருக்கு. ராத்திரி அப்ப செங்க சொல்லுங்க போனேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்றாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். தமிழ்ச்செல்வி வீட்டில் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ சடனாக வந்துட்டு அவங்களுக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த பாடியோட கால் ஃபோட்டோவை பார்த்தாங்க இல்லையா, அது ஞாபகம் வருது. அந்த காலில் பித்த வெடிப்பே இருக்குது. ஸோ ஆனால் சக்தி அண்ணனுக்கு பித்த வெடிப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இப்போ நம்ம இந்த விஷயத்தை வந்து கருப்பண்ணன்ட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்புக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ கருப்பும் யோசிச்சுட்டு சரிம்மா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் காலில் பித்த வெடிப்பு இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு நாள் ஜெனி வந்து சக்தி அண்ணனுக்கு முள் எடுத்துட்டு இருந்தாங்க, காலில் முள் குத்திடுச்சுன்னு சொல்லிட்டு, அப்போ நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் இதை வந்து சேது கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு கருப்பு. அதுக்கப்புறமா சேது, நடேசன், கருப்பு 3 பேர் பேசும்போது கருப்பு இந்த விஷயத்த சொல்கிறாரு. அவங்க காலில் இப்படி பித்த வெடிப்பு இல்லையாமா, ஆனால் இருக்குன்னு சொல்லி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சேது வந்து யோசிச்சுட்டு சரி நம்ம இதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வேறு ஏதாவது நடந்துச்சான்னு யோசிச்சு சொல்லுமாமா, அந்த தமிழ் வந்துட்டு உங்கள்கிட்ட வேறு ஏதாவது சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்லுன்னு சொல்லி கருப்பு கிட்ட கேட்குறாங்க. அப்போ கருப்பு யோசிச்சுட்டு ஆமாம், அந்த டாக்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் பிடுங்கிட்டு ஃபோனையும் வந்து வாங்கி இதை டெலீட் பண்ணு, அந்த ஃபோட்டோ தமிழ் வந்து ஃபோட்டோ அடிச்சாமல் அந்த ஃபோட்டோ டெலீட் பண்ணுன்னு சொல்லி டெலீட் பண்ண சொல்லிட்டாராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டாக்டர் யார், அவர் பேர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. எங்களுக்கும் இதே மாதிரி ஒரு பாடியை மாற்றணும், சக்தி இல்லாமல் வேறு பாடி வந்து சக்தின்னு சொன்னீங்களே அந்த மாதிரி எங்களுக்கும் மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த டாக்டர் கண்டபடி கோவம் வந்து திட்டுறாங்க. இதுக்கப்புறமா ஃபோனை வச்சதுக்கப்புறம் கருப்பு யோசிக்கிறாரு, இவர் நல்லவர் தான் போலவே, இவர் இப்படி திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனால் சேது யோசிச்சுட்டு ஒரு மாதிரி நிற்கிறாரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் ஆயிடுது. வீட்டில் எல்லாருமே வந்துட்டு இன்னும் சேதுவை காணுமே, இப்போ கோர்ட்டுக்கு வேற கிளம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்போ கருப்பு வந்துட்டு வாங்க சேது கோர்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டா, நீங்களா வாங்க நம்மளாம் கோர்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு கோர்ட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் ராஜாங்கம் வந்துட்டு போலீஸ் கூட்டிகிட்டு வராங்க. எல்லாருமே அழுகிறாங்க, ஏங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சரி அழுகாதீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்குள்ளே போகிறாங்க. கோர்ட்டுக்குள்ளே போயிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது ஆமாம், இவர் தான் கொலை பண்ணாருன்னு சொல்லிட்டு உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜாங்கம் சொல்கிறாரு, இல்லை நான் கொலை பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ப்ரூஃப் எல்லாம் வந்துட்டு அவருக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறனால கண்டிப்பாக அவர் தான் வந்துட்டு கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் சொல்லிடுறாங்க. 7 வருஷம் தண்டனை அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது கரெக்டாக சேது வந்துடுறாரு. சேது அண்ட் தமிழ் 2 பேருமே வராங்க. இதை பார்த்துட்டு ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. என்ன சண்டை போட்டு இவங்க 2 பேர் சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வராங்க. பின்னாடியே வந்துட்டு ஜெனிஃபரும் வர்றாங்க. அப்போது உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், இந்த கேஸை பற்றின முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சேது சொல்கிறாரு. தீர்ப்பு சொல்லியாச்சு அப்படின்னு நீதிபதி சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு தீர்ப்பு சொன்னது ஓகே தான், ஆனால் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கீங்க, எத்தனை குற்றவாளிகள் வேணால் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னீங்களே, எங்கள் அப்பா நிரபராதின்னு நாங்கள் ப்ரூஃப் பண்ணுற வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஜெனிஃபரும் வந்து சொல்கிறாங்க, இப்படி கொலை பண்ணது வந்து சக்தி இல்லை, அவர் என்னோட வீட்டுக்காரர் இல்லை, வேறு யாரோ ஒரு பாடியை காமிச்சு தான் என் வீட்டுக்காரன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கேட்கும்போது ஆமாம், அவர் காலில் வந்து பித்த வெடிப்பு இல்லை, ஆனால் இந்த பாடியில் பித்த வெடிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் அவர் தான் அப்படிங்கிற அவரோட ஐடி ப்ரூஃப்லாம் இருந்த பதட்டத்தில் நான் ஆமான்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து நான் இதெல்லாம் பார்த்து சொல்கிறேன், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து கண்டிப்பாக சொல்கிறேன், இது அவர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ராஜாங்கம் வந்து தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே விட்டுருவாங்களா, யார் இதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா என்ன ஆகும், அதெல்லாமே இனி வர வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.